தற்போது சோசியல் மீடியாக்களில் அதிகம் பேசப்படுவதும் விமர்சிக்கப்படுவதும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த 15 பேரோட சேலரி விவரங்கள் தற்போது வெளிவந்திருக்கு. இந்த 15 பேரையும் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்களாம். அதாவது டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் அப்படின்ட்டு. இதில் டாப் லெவலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நமிதா, ஓவியா, ஸ்ரீ, கணேஷ் வெங்கட்ராமன், சக்தி இவங்களாம் இருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படுகிறதாம். அடுத்த கேட்டகிரியான மிடில் லெவலில் அனுயா, ஸ்னேகன், வையாபுரி, கஞ்சா கருப்பு, காயத்ரி ராம் இவங்கெல்லாம் இருக்காங்களாம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படுகிறதாம். மூன்றாவது கேட்டகிரியான லோ லெவலில் தான் பரணி, ஜூலி, ரைசா, ஆரியன் இவங்களாம் இருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 முதல் 1 லட்சம் வரை கொடுக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வீக்கெண்ட்ல மட்டும் தொகுத்து வழங்குற கமலஹாசன் அவங்களுக்கு ஒரு எபிசோடுக்கு 50 லட்சம் வரை வழங்கப்படுறதாகவும் சொல்றாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ் தற்போது சென்னை பக்கத்தில் உள்ள தண்டாளம்ங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பில் செலவிடப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அனைத்து வசதியிலும் அடங்கிய இந்த வீட்டில் கொடுக்கப்படுற எல்லா சலுகைகளுமே விஜய் டிவி சார்பாக இந்த 15 பேருக்கு 100 நாட்களுக்கு ஃப்ரீயாகவே வழங்கப்படுதுங்க. நன்றி.